அப்பப்போ அமலாக்கத்துறை வருது, இன்கம் டேக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. எந்த திமுக காரன் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். மிகப்பெரிய லாபியை RSS ஓடு பாஜக தலைமையோடு யார் செய்கிறார்? திரு சபரீசன் செய்து வருகிறார். ஆதவ் அர்ஜுன், கார்த்திக், சபரீசன் இந்த 3 பேருமே நண்பர்கள். சபரீசனுடைய மனசாட்சியும் சபரீசனுடைய வரவு செலவுகளை கவனிக்கக்கூடிய நல்ல நண்பர் இங்கே நிறுத்தப்பட்டு ஆதவ் அர்ஜுனாவை தோல்வி செய்ய வேண்டும் என்பதின் திட்டம்தான். எம்எல்ஏவாக அவர் இருக்க போவதில்லை, MP ஆகலாம். ஆதவ் அர்ஜுன் பயங்கர போட்டியாளர், காசை அள்ளி வீச போகிறார்கள். தொகுதிக்கு 40 கோடி என்று சொல்லப்படுகிறது. 400 கோடி கூட பண்ணுவார்கள். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் சார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா. 2026 அரசியல் களம் பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு பக்கமும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்வருடைய மருமகன் சபரீசன் அவங்க வில்லிவாக்கம் தொகுதியில நிக்கிறவர் யார் நமக்கு தெரியும், கார்த்திக் மோகன். அவருக்கு ஆதரவா பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு. ஒருவேளை அவரும் அரசியல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சபரீசன் யார் என்று முதல்ல நம்ம பார்க்கணும். அவர் தென்காசி பக்கத்துல அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அவரு நம்ம PT தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு தூரத்து உறவினர். சபரீசன் ஸ்டாலினுடைய மகளை கல்யாணம் முடித்தவர். அவங்க 2 பேரும் விரும்பிதான் திருமணம் செய்தார். எந்த விதமான அரசியல் பின்னணியும் அவருக்கு ஒன்றும் கிடையாது. யாருக்கு? சபரீசன். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கும் வரை இவர்கள் உள்ளே வரவில்லை. அவர் சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடைசியில் பேச முடியாமல் இருந்த காலகட்டத்தில் மெதுவாக சபரீசனுடைய லீலைகள் ஆரம்பித்தது. சபரீசன் இன்றைக்கு பெரும் செல்வந்தர். G2 என்கின்ற ஒரு பெரும் நிறுவனம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சென்னையிலே எங்கே பார்த்தாலும் இந்த G2 என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் அவர் மிக முக்கியமான அவர்தான். அது தலைவர், ஓனர் எல்லாமே அவர்தான். எல்லா நசுங்கி போன கம்பெனிகளையும் G2க்கு வாங்குவார்கள். அவர்களிடத்திலே அந்த அளவிற்கு அதிகாரமும் செல்வமும் கொழுத்து போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சபரீசன் ஸ்டாலினுடைய 2021 டூரை வடிவமைத்தவர். அவர் எப்படி மக்களை சந்திக்க வேண்டும், கிராமங்களிலே எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் அந்த டூரை அவர் வடிவமைத்து கொடுத்தவர். மாமனாருக்கு ஆதரவாக அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்மெண்ட் பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றினார். 2021 ஸ்டாலின் தான் வாராரு, விடிவு தர போறாரு அப்படின்னு மகளிர் இதுகளை எல்லாம் அவர் செய்து கொடுத்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து தொழிலிலே பெரிய தொழில் அதிபராக மாறி தமிழ்நாட்டின் மைத்துனர், தன் மைத்துனர் உதயநிதி ஸ்டாலின், அதை போன்று தனது மாமனார், அதை போன்று தனது அத்தை துர்கா ஸ்டாலின், தனது மனைவி செந்தாமரை, அவர்களுடைய ஸ்டாலினுடைய மூத்த அக்காள் செல்வி, இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சபரீசன் பெற்றார். இந்த வளையத்திற்குள் தயாநிதி மாறனோ, கலாநிதி மாறனோ, அல்லது கனிமொழி மாறனோ, கனிமொழி கருணாநிதியோ உள்ளே வர முடியாது. இது இரத்த பந்தங்களான அவர்களுக்குள் ஸ்டாலின், செல்வி, துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதை போன்று தாமரை, கீர்த்திகா என்றால் யாரு? உதயநிதி. இதற்கு மேல் யாரும் வர முடியாது. அதற்குள் அவர்கள் 1-2 பேர் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இவர்களே முடிவெடுக்கக்கூடிய அளவில இவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழலாக திரு ஸ்டாலின் இருந்தார். இங்கே குடும்பத்தினுடைய ஆட்சி திமுகவை பொறுத்தவரை நான் சொல்வதை கவனமாக கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதி, அது பேரறிஞர் அண்ணாவுடைய இயக்கம். அது அண்ணா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான இயக்கம். ஆனால் இன்றைக்கு திருவாரூரில் இருந்து வந்த ஒரு கவிஞராக, சினிமாக்காரராக
வசன கர்த்தாவாக இருந்த கருணாநிதியின் குடும்பத்திற்கு திராவிட பாரம்பரிய இயக்கம் எப்படி சொந்தமானது? கருணாநிதிக்கு பின்பு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலின். அந்த இன்பநிதி ஸ்டாலின் யார்? சின்ன வயது ஒரு சினிமா தயாரிப்பாளராக இன்னைக்கு உருவாகிட்டார். 600 கோடியில படம் எடுக்கிறார்கள். கமலஹாசனும் திரு ரஜினிகாந்தும், அனிருத் என்பவர் இசையமைக்கிறார், நெல்சன் அதை படம் இயக்குகிறார். 600 கோடியில் ரெட் ஜெயின் மூவிஸ். ரெட் ஜெயின் மூவிஸ் அதுதான் ரெட் மூவிஸ், அப்படித்தானே? ரெட் ஜெயின் மூவிஸ். ரெட் ஜெயின் மூவிஸ். இப்போ இந்த செல்வங்கள்லாம் இவர்கள்ட்ட எங்க இருந்து வந்துச்சு? ஒரு முதலமைச்சருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தாலும் வராது. அப்ப அந்த அளவிற்கு கனிம வளத்துறை, அதை போன்று பினான்சியல் டிபார்ட்மெண்ட், அதை போன்று சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் துறை, ஊரக உள்ளாட்சி துறை, எல்லா துறைகளும் கம்ப்ளீட்டா அவர்கள் என்ன மாமூல் பெற்றாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தினமும் வந்துகிட்டே இருக்கும். 35 எம்எல்ஏக்கள், அதாவது மினிஸ்டர் இருக்காங்கன்னா அது வரும். அதெல்லாம இவர் கையில இருக்கக்கூடிய இந்த நிலவரங்கள், இடங்களை வளைப்பது, இடங்களின் மூலம் பிசினஸ் செய்வது, இப்படி ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறிவிட்டார். யாரு? திரு சபரீசன். சபரீசன் மாறிவிட்டார் என்றால் சபரீசன் மட்டுமல்ல, அந்த குடும்பம், அதில் குடும்பம் இருக்கும், உதயநிதி இருப்பார், அதெல்லாம் உண்டு. அதற்குள் கனிமொழி வரமாட்டார், அவருக்குடைய லாபி இதில் வராது. சரி, இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், நீங்கள் கேட்ட கார்த்திக் மோகன் யார்? இதுவரை சபரீசன் எந்த தேர்தலிலும் அவர் தலை காட்டவில்லை. அவர் அறியப்பட்டார், அம்பாசமுத்திரம் முதலியார் என்பது மட்டும் தெரியுமே தவிர அவர் நேரடியாக களத்தில் கிடையாது. ஆனால் நேற்று அவர் நேரடியாக வில்லிவாக்கத்தில் இருக்கும் செயல்பாட்டார்கள், திமுக பணிக்குழுவிலே கட்சி பணியாற்றக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் ஒரு கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தை போடுகிறார்கள். இப்போது வில்லிவாக்கம் தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது. அதை பத்தி சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். தாவேகாவுடைய திரு விஜய் அவர்கள் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடுகிறார். தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை மற்றும் அது சார்ந்த மேற்பார்வையாளராக இருக்கும் மார்டின் உடைய மருமகன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர் நிற்கிறார். ஆனால் வில்லிவாக்கத்தில் தாவேகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அதிமுகவில் இருந்து சென்ற ஜேசிடி பிரபாகரன் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜேசிடி பிரபாகரனுக்கு கொடுக்காமல் நான் அங்கு நின்று ஜெயிப்பேன் என ஆதவ் அர்ஜுனா அங்கே போட்டியிடுகிறார், தாவேகா நடிகர் விஜய் கட்சியின் சார்பில். இப்போது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கவர் யார்? கார்த்திக் மோகன். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஹூ இஸ் கார்த்திக் மோகன்? கார்த்திக் மோகன் வேறு யாரும் இல்லை, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய திரு மோகன், முன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ உடைய சொந்த மகன் தான் கார்த்திக் மோகன். இந்த கார்த்திக் மோகன் யாருக்கு ரொம்ப க்ளோஸ்? சபரீசனுக்கு ரொம்ப க்ளோஸ். எப்படி? சபரீசன் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நேத்தைக்கு சில முக்கியமான தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியும் கொடுக்கிறார். அந்த பேட்டி என்ன கேட்கப்படுகிறது? விஜய் வெற்றி பெறுவாரா, அதற்கான யூகங்கள் வகுக்கப்படுகிறதா, அதையெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிகளா தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி நாங்கள் தான் பெறுவோம், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று வெளிப்படையாகவே அரசியலுக்கு சம்மதம் இல்லாத ஒருத்தர் அரசியல் பேசக்கூடிய அளவிற்கு அவர் தைரியமாக வெளியே வந்து விட்டார். இப்ப நாம் பேசுவோம். கார்த்திக் மோகன் யார் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏவான மோகன் அவருடைய சொந்த மகன் தான் கார்த்திக் மோகன். அவர் அண்ணா நகர் தொகுதியிலே நிற்கிறார். அப்படி என்றால் இந்த கார்த்திக் மோகன் யார்? அவர் என்ன பணி செய்கிறார்? அவர் G2 என்ற கம்பெனி சொன்ன இல்லையா, சபரீசன், அந்த கம்பெனியுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருத்தர். அவர் பணி செய்பவர், அவருடைய பினாமி. அது மட்டுமல்ல, சபரீசனோடு மிக நெருக்கமான நண்பரும் கூட. நம்ம இப்படி பார்க்கலாம் சார், நண்பருக்காக பிரச்சாரத்துக்கு ஈடுபடுறாரு அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா?
அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை யாரும் அரசியல் விரோதமான விஷயம் நான் சொல்லலையே. அவர் பிரச்சாரத்துக்கு இது ஏன் வந்தார், அதற்கு பின்னோக்கம் என்பதைத்தான் பேச போறோம். பிரச்சாரம் வருவது தேச விரோத குற்றம் என்றெல்லாம் நாம் சொல்ல போவதில்லை. அவரும் அரசியல் வந்துருவாரோன்னு ஒரு பார்வை. அரசியலில் வராதவர் இப்பொழுது வந்திருக்கார், எதற்காக வந்தார் என்பது அவங்க கேள்வி. இப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா அங்கே நிற்கிற செய்தி வந்தவுடன் அண்ணாநகர் மோகனுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரமான சிற்றரசுக்கு அந்த தொகுதியை கேட்கப்படுகிறது. சிற்றரசு கேட்டுக்கொண்டிருந்த போது சபரீசன் சார்பில் இருக்கும், சபரீசன் கம்பெனியில் வரவு செலவுகளை பார்த்து கொண்டிருக்கும் கார்த்திக் மோகன் அங்கே போட்டியிட வேண்டும் என்று அப்பாட்ட சொல்லி ஸ்டாலின் சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன மோதல் வருது. ஒரு காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கார்த்திக் மோகனை வர சொல்லி, நீ பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்துல போய் நின்றுக்கோ, இங்க நம்ம கட்சியினுடைய சார்பில் போட்டியிடுகிற சிற்றரசு நிக்கிறோம். இவரு இல்ல போகலன்னு சொல்லும் போது ஆதவ் அர்ஜுன் ஒரு நண்பர், ஆதவ் அர்ஜுனும் யார் நண்பரு, கார்த்திக் மோகனும் ரொம்ப நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம ஒரு காலத்தில் ஆதவ் அர்ஜுன், கார்த்திக், சபரீசன் இந்த 3 பேருமே நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். அதனாலதான் ஆதவ் அர்ஜுனால் ஏற்படுத்தப்பட்ட வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை துவங்கி வைத்தது அரசியலுக்கு வரும் முன்னால் யாருன்னு கேட்டா சபரீசன் தான். அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுன் கட்சி மாறியது உங்களுக்கு தெரியும். திமுகவிலிருந்து விசிக அப்படியே வந்து தற்போது இப்பொழுது தாவேகாவுடைய தலைமை பொறுப்பில் இருந்து வெற்றி பெறுவதற்கு நிற்கிறார். அப்படி என்றால் இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவரை அழைத்து கேட்கிறார், உனது நண்பனுடைய இடம் என்றுதானே நீ போட்டியிட மறுக்கிறாய் என்று கேட்டபோது கடும் சிரமுட்ட கார்த்திக் மோகன் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது நாம் இந்த தொகுதியிலே இன்று வெற்றி பெற்று என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்போ ஒரு காலத்தில் சபரீசனும் கார்த்திக் மோகனும் ஆதவ் அர்ஜுனாவும் அருமையான நண்பர்கள். இந்த சூழலில், இந்த கலை யதார்த்தத்தில் அவர் ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு அங்கே நிற்கிறார். ஆகவே சபரீசனுடைய நிர்வாகியும், சபரீசனுடைய மனசாட்சியும், சபரீசனுடைய வரவு செலவுகளை கவனிக்கக்கூடிய நல்ல நண்பர் இங்கே நிறுத்தப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவை தோல்வி செய்ய வேண்டும் என்பதின் திட்டம்தான். பணத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தொகுதிக்கு 40 கோடி என்று சொல்லப்படுகிறது, 400 கோடி கூட பண்ணுவார்கள். வருகின்ற கனிம வளங்களும், வருகின்ற படுகைகளும், வருகின்ற இரும்பு தொழிற்சாலைகளும், டேக்ஸுகள், அது இது கட்சி பணிகள் எல்லாம் அவர்களுக்குரியதானே, யார் கேட்பது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திரு சபரீசன் முதலாக தைரியமாக வெளியே வந்து கேட்கிறார்கள். நாங்கள் ஆமாம் பிரச்சாரத்திற்கு தான் வந்தோம் என்றதை சொல்லிவிட்டார். இப்பொழுது அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த முன்னோட்டத்தோடு சபரீசன் நின்று விடுவாரா, இல்லை அடுத்த கட்டத்தில் செல்வாரா? ஏனென்று சொன்னால், சுவை பார்த்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கலசத்தை உருட்டுவதற்கு இரவு பால் குடிப்பதற்காக பூனைகள் வரும், பறவைகள் வரும். ஒரு நெருமணிகளை கண்டா அதனுடைய மூக்கினுடைய நுகர்வு தன்மை அதிகம். ஒரு கரியோ மீனோ இருந்தால் நாய்களும் கூட, பூனைகளும் கூட, பறவைகள், கள்ளப்பிராந்து எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நுகர்வுக்கு அதற்கு மவுசு இருக்கும். ஆனால் இப்போது அவர்கள் குடும்பத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள், எத்தனை காலம்தான் நீங்கள் அதிகாரம் இல்லாமல் ஒரு தொழிலதிபராக இருப்பீர்கள், அதிகாரத்திற்கு வாருங்கள் என்று முடிவெடுத்ததன் விளைவாக முதல் பயிற்சி பாசறை அந்த பட்டறையாகத்தான் கார்த்திக் மோகனை வெற்றி பெற செய்வதற்கும், அங்கு என்னென்ன சமுதாயத்தின் வாக்குகள் இருக்கிறது இதையெல்லாம் பரிசீலனை செய்து நிற்பதற்கு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில டெல்லி அரசியலில் இவருக்கு நல்ல ஒரு பரிச்சயம் உண்டு. டெல்லியில பிஜேபி RSS தலைவர்களுக்கெல்லாம் நெருக்கமானவர் சபரீசன். ஆக வெளியே அவர்கள் பிஜேபி திட்டுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் கொடுப்பவைகள், எடுப்பவைகள், கணக்கு வழக்குகள் எல்லாம் உண்டு. இது யாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. அதனால டெல்லியில ஒரு திமுக அலுவலகத்தை அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதுல போய் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்வது, தேவைப்பட்டால் அவர் எலெக்ஷன்ல நிற்பது, எம்பி ஆகலாம். ஆனால் RSS, சங்கபரிவா, பாரதிய ஜனதா போன்ற தலைவர்களோடு க்ளோஸ் அசோசியேட் ஆனா இன்றைக்கு அவர்கள் மிரட்டுகிற வேலைகள் எல்லாம் டீகோடிங் பண்ணிடலாம், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம். அப்படி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்.
இதற்கு அடுத்து இந்த முறை திமுக சாதி வாக்காளர்களை கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். 12 வடக்கு தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 14 தொகுதிகளில் முதலியார் வேட்பாளர்களையும் 15 தெலுங்கு தெலுங்கு தேசியத்தை சார்ந்த தெலுங்கு பேசுபவர்களையும் நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தா, தாவேகா இந்த முறை முதலியார்கள் வாக்குகளையும் அவர்கள் பெறுகிறார்கள். பாஜகவுக்கும் அந்த வாக்குகள் போகுது. பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் EV.K. சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன் என்று நடராஜன் என்று ஏராளமான முதலியார்கள் இருந்த இந்த கட்சியில இப்போ அவர்களை நிலைநிறுத்துவதற்கு 14 தொகுதிகளை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக திராவிடம் பேசக்கூடிய திமுக முதலியார்கள் சேர்ந்து 14 பேர், அதுல செங்குந்த முதலியார், அந்த முதலியார், இந்த முதலியார்லாம் இருப்பாங்க. ஏனால் அவர்கள் தாவேகா பாஜக பக்கம் திரும்பிட்டதாக திமுக பயப்படுகிறது. அவர்கள் வாக்குகளை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், தெலுங்கு பேசுபவர்களுக்கு 15 தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து மதசார்பற்ற கட்சின்னு தானே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக வந்து மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டி கட்சியும் இல்லை. பிஜேபியோடு இணைஞ்சு போறான் டிஎம்கே. பண்டார பரதேசிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை 97களில் சொன்ன திரு கருணாநிதி பண்டார பரதேசிகளான பாஜகவோடு கூட்டு சேர்ந்து திமுக கழகம் இருக்கும் இடத்தில் மதச்சார்பின்மையும் வெறுப்பும் எங்களை துளியும் அளதாது என்று வாஜ்பாயோடு கூட்டு சேர்ந்து தன்னுடைய மனசாட்சியான மருமகன் திரு முரசொலிமாறனுக்கு தொழில்துறை அமைச்சகத்தை வாங்கி அழகு பார்த்தவர் தான் திரு கருணாநிதி. அவரை விட கொஞ்சமும் குறைந்தவர் இல்ல திரு ஸ்டாலின். ஆக இந்த அரசியல் தலைவர்களுக்கு கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை. தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், இன்னும் ஏராளமான தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் உருவாகி இந்த கட்சியை தற்போது சாதி கட்சிகளாகவும் அதை தெலுங்கு கட்சியாகவும் தமிழர் கட்சிகளாகவும் மாற்றிய பெருமையும் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் இடம் கொடுத்த அசிங்கத்தையும் பார்க்கலாம். நீங்கள் சொல்வார்கள் என்றால் ஸ்டாலின் குடும்பமே அரசியல்ல தான் இருக்கு. அதற்கு பகரமாக மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய மகனுக்கு பதவி, பொன்முடியினுடைய மகனுக்கு பதவி, அப்பாவுடைய மகனுக்கு பதவி, இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஏவா வேலு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பதவிகளை கொடுத்து அழகு பார்த்து அவர்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது நமக்கு கிடைத்த தகவல், அப்பப்போ அமலாக்கத்துறை வருது, இன்கம் டேக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. எந்த திமுக காரன் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் மிகப்பெரிய லாபியை RSSோடு பாஜக தலைமையோடு யார் செய்கிறார்? திரு சபரீசம் செய்து வருகிறார். அவர் அநேகமாக MP ஆக்கப்படலாம். MLAவாக அவர் நிற்க போவதில்லை, MP ஆகலாம். கனிமொழியுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கும் 2ஆம் பொண்டாட்டியான தயாளு அம்மையாருக்கு முன்னால் வந்த அவருடைய வாரிசுகளை வலுப்படுத்தவும் செல்வி, அதே போன்று துர்கா ஸ்டாலின் இந்த கூட்டங்கள் எல்லாம் சார்ந்து கோபாலபுரத்திலோ அல்லது சித்தரஞ்சன் தாசியிலோ இருக்கும் அடுப்பங்கரை கிச்சன் கேபினெட் இது வலுப்படுத்துகிறது. இது சபரீசனை பற்றி இதுவரை எழுதப்படாத கதைகள், புனையப்பட்ட மர்மங்கள். தற்போது சபரீசன் தனது சொந்த கட்சியை சார்ந்த ஒருவருக்கு, தனது மனசாட்சியான G2 கம்பெனி நிர்வாகிக்கு கடும் போட்டிக்கிடையே அவர் நிறுத்தியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் பயங்கர போட்டியாளர். காசை அள்ளி வீச போகிறார்கள். ஏழைகள் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த காசு குவியல் கிடைக்கும். இது ஒண்ணுதான் விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை என்பதுதான் சபரீசன் அரசியலில் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.